அண்மைச் செய்தி. போக்குவரத்து அபராதம் ரூபாய் 40 கோடி நிலுவையில் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. 1000 வழக்கில் 90% வழக்கில் அபராதங்கள் செலுத்தப்படாத நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில போக்குவரத்து காவலர்களும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தியும் அதிநவீன கேமராக்களை பயன்படுத்தியும் இந்த விதிமீறல்களில் ஈடுபடுபவர்கள் அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பொதுவாக 1000 வழக்குகள்ல மொத்தம் 90% வழக்குகள்ல விதிக்கப்படும் அபராதங்கள் செலுத்தப்படாமலேயே இருந்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது. அந்த வகையில கடந்த 5 வருடத்துல மட்டும் 450 கோடி ரூபாய் அளவுல விதிக்கப்பட்ட போக்குவரத்து அபராதங்கள் வசூலிக்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அபராதங்கள் செலுத்தப்பட்டவுடன் அதனை பெறுவதற்காக 12 கால் சென்டர்கள் அமைக்கப்பட்டும் அதன் மூலமாக இந்த அபராத விதிக்கப்பட்ட செலான்களை பெறக்கூடிய நடவடிக்கையிலும் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி செல்போன் மூலமாகவும் இவர்கள் தொடர்பு கொண்டு இந்த அபராதங்களை செலுத்தும்படியும் அவர்கள் அந்த அபராதம் விதிக்கப்பட்ட நபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் இவர்கள் அபராதத்தை செலுத்தாமலேயே இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டானது தற்போது எழுந்திருக்கிறது. இதனை சரி செய்யக்கூடிய பணியில போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி சென்னையில அண்ணா நகர், ஸ்பென்சர் பிளாசா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல 304 ANPR கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் மூலமாகவும் செலான்கள் விதிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில 93 கோடி ரூபாய் இதுவரை அபராதங்கள் வசூல் செய்யப்படவில்லை என தெரிய வந்திருக்கு. இதே போல ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஏற்படுத்தும் அமைப்பு மூலமாக 77 கேமராக்கள் போடப்பட்டு 185 கோடி ரூபாய் வரை அபராதங்கள் விதிக்கப்பட்டும் வசூல் செய்யப்படுவதாகவும் சென்னை முழுவதும் 300 ஈச்சலான் மிஷின்களை போக்குவரத்து காவலர்கள் பயன்படுத்தி 172 கோடி ரூபாய் வரை அபராதங்கள் விதிக்கப்பட்டாலும் வசூல் செய்யப்படவில்லை எனவும் இது மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அபராதங்களை வசூல் செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாகவும் இதுவரை 739 பேரோட வாகன ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் விதிமீறல்களில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு தொடர் போக்குவரத்து விதிமீறல் காரணமாக 3 மாதம் முதல் 6 மாதம் வரை கடந்த 4 வருடத்துல மட்டும் 1,46,035 வாகன ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து அபராதம் ரூபாய் 450 கோடி நிலுவையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 1000 வழக்கில் 90% அபராதங்கள் நிலுவையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்டோம். நன்றி சாலமன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.